இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் 5 வயது குழந்தைகளையும் காவலில் வைக்கும் குடியேற்றத்துறை. இனத்தின் அடிப்படையில் ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பதாக குற்றச்சாட்டு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தமிழ்நாடு விரும்புகிறது. மதுராந்தகம் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பெயரை குறிப்பிடாமல் மோடி பேச்சு. 100 நாள் வேலை திட்டத்திற்கு மகாத்மா காந்தியின் பெயரே தொடர வேண்டும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். வரலாறு காணாத அளவில் தொடர்ந்து உயரும் தங்கம் விலை. சவரன் 1,16,000 ரூபாயை தாண்டி புதிய உச்சம். வணக்கம். அமெரிக்காவில் 5 வயது குழந்தைகளையும் குடியேற்றத்துறை அதிகாரிகள் தடுப்பு காவலில் அடைத்து வருவது மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியுள்ளவர்களை கைது செய்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை ட்ரம்ப் நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. அதன்படி தொழிற்சாலைகள், அலுவலகங்களிலும் குடியேற்றம் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மினசோட்டா மாகாணம், செயின்ட் பால் உள்ளிட்ட நகரங்களில் சந்தேகத்திற்கிடமானவர்களை அவர்கள் கைது செய்து இழுத்துச் செல்கின்றனர். மத்திய படைகளின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து மினசோட்டா மாகாண மக்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மினியாபோலிஸ் நகரில் பெட்ரோல் நிலையத்தில் குடியேற்றத்துறையினரை சிலர் மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே கொலம்பியா ஹைட்ஸ் நகரில் பள்ளியில் இருந்து வீடு திரும்பிய 5 வயது குழந்தையை பின்தொடர்ந்து வந்த முகமூடி அணிந்த குடியேற்றத்துறையினர் தந்தையுடன் குழந்தையையும் பிடித்துச் சென்றது அதிர்ச்சிகரமானது என நகர்மன்ற உறுப்பினர் கண்டனம் தெரிவித்தார். மினியாபோலிஸில் இந்த விவகாரம் குறித்து பேசிய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அந்த குழந்தை கைது செய்யப்படவில்லை என்று விளக்கம் அளித்தார். தமக்கும் 5 வயதில் ஒரு குழந்தை உள்ளது என்று அவர் கூறினார். 5 வயது குழந்தையை குடியேற்றத்துறையினர் பணியில் உறைய வைத்துக் கொன்று விடுவார்களா? குழந்தை இருப்பதற்காக சட்டவிரோதமாக குடியேறிய அனைவரையும் விட்டுவிட முடியுமா என்றும் வான்ஸ் கேள்வி எழுப்பினார். ஆனால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள குழந்தையின் தந்தை சட்டப்படிதான் புகலிடம் தேடி அமெரிக்கா வந்துள்ளதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக குடியேறிய குற்றச்சாட்டில் 6 வார காலத்திற்குள் மினசோட்டா மாகாணத்தில் 3000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த டிசம்பர் மாத நிலவரப்படி 400 குழந்தைகள் 100 நாட்களுக்கு மேலாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் குடியேற்றத்துறையினரின் சோதனை மற்றும் கைது நடவடிக்கைகள் அனைத்தும் இனத்தின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படுவதாக மினியாபோலிஸ் நகர மேயர் ஜேக்கப் ஃப்ரே குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு மோடி அதிமுக பெயரை எங்கும் குறிப்பிடாமல் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். மதுராந்தகத்தில் இன்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள திருவனந்தபுரத்தில் இருந்து சிறப்பு விமானத்தில் இன்று பிற்பகல் சென்னை வந்த திரு மோடி ஹெலிகாப்டரில் மதுராந்தகம் சென்றடைந்தார். அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். திரு பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் என்று திரு அன்புமணி தெரிவித்தார். பின்னர் பேசிய திரு மோடி தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைந்த பாதுகாப்பான மாநிலமாக மாற்ற உள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியின் இரட்டை இன்ஜின் ஆட்சி அமையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கோயில்கள், அறிவியல், தொழில்நுட்பம் மூலம் இந்தியாவுக்கு தமிழ்நாடு பெருமை சேர்த்துள்ளதாகவும் தமிழ்நாடு எவ்வளவு வளர்கிறதோ அந்த அளவுக்கு இந்தியா வளரும் என்றும் திரு மோடி கூறினார். தமிழ்நாடு अब चेंज के लिए तैयार है. तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है. அதிமுக பெயரை தனது உரையில் எங்குமே திரு மோடி பயன்படுத்தாததால் அதிமுகவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கூட்டத்தில் திரு நயினார் நாகேந்திரன், திரு டிடிவி தினகரன், திரு வாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே பிரதமர் கலந்து கொண்ட மாநாட்டு மேடையில் பாமகவின் மாம்பழ சின்னத்தை பயன்படுத்தியுள்ளது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் என்று அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சின்னம் தொடர்பான வழக்கு தேர்தல் ஆணையத்திலும் நீதிமன்றத்திலும் நிலுவையில் உள்ளபோது அதை பயன்படுத்துவது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது என்றும் இதை ஒருபோதும் தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு திரு மோடி தொடர்ந்து துரோகம் அழைப்பதாக குற்றம் சாட்டி காங்கிரஸ் கட்சியினர் சென்னை பெரியமேட்டில் கருப்பு கொடி மற்றும் கருப்பு பலூன்கள் ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தேசத்தந்தை மகாத்மா காந்தி வகுத்து கொடுத்த கொள்கைகளையும் வழிகாட்டு பாதையையும் நினைவுகூரும் வகையில் 100 நாள் வேலை திட்டம் அவரது பெயரிலேயே தொடர வேண்டும் என்று சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் கிராமப்புற மக்களுக்கு ஆண்டுக்கு 100 நாட்கள் வேலை வழங்கப்பட்டு வந்தது. அந்த திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரையும் கிராமப்புற மக்களின் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் விதிமுறைகளையும் மாற்றி விபிஜி ராம்ஜி என்ற பெயரில் புதிய திட்டத்தை மத்திய அரசு கடந்த மாதம் கொண்டு வந்தது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் மொத்த செலவில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் ஏற்க வேண்டும் என நிதி பகிர்விலும் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது.
மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை மீண்டும் சேர்க்க கோரியும் மத்திய அரசின் நிதி பங்களிப்பை முன்பிருந்தது போலவே திருத்தி அமைக்க வலியுறுத்தியும் சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார். கிராமப்புற மக்களின் வேலைக்கான உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும், பெரும்பான்மையாக பலனடைந்து வந்த பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்து பாதுகாக்கப்பட, சமூக பாதுகாப்பினை உறுதி செய்திட முந்தைய ஆண்டுகளின் ஒதுக்கீட்டிற்கு குறையாமல் ஒதுக்கீடு செய்யப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும், மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு வகுத்து தந்த கொள்கைகளையும் வழிகாட்டிய பாதையையும் எப்போதும் நினைவுகூரும் வகையில் இத்திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. தமிழ்நாட்டில் எந்த திட்டங்களாக இருந்தாலும் அவற்றை மாநில அரசின் திட்டம், ஒன்றிய அரசின் திட்டம் என்ற பாகுபாடு இல்லாமல் திறம்பட செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய திரு ஸ்டாலின், ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் எப்போதும் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். குறிப்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 2025, 2026 ஆண்டில் நிதி ஒதுக்கீடு மிகவும் குறைவாகவே வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பிரதம மந்திரி கிராம சாலை திட்டத்திலும் ரூபாய் 516 கோடி நிதி இதுவரை விடுவிக்கப்படாமல் உள்ளதாக கூறிய முதலமைச்சர், தமிழ்நாட்டின் மீது மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சனை என்று கேள்வி எழுப்பினார். தீர்மானத்தின் மீது பேசிய அதிமுக உள்ளிட்ட சட்டமன்ற கட்சிகளின் தலைவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயரை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழ்நாட்டுக்கு வந்துள்ள பிரதமர் திரு மோடியின் காதுகளுக்கு கேட்கும் வகையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக இடதுசாரி கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. வரலாறு காணாத அளவில் ஒவ்வொரு நாளும் உயர்ந்து வரும் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 1,16,400 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. உலகளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நிச்சயமற்ற நிலை, டாலர் மதிப்பு சரிவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சர்வதேச சந்தையில் 28.35 கிராம் எடையுள்ள ஒரு அவுன்ஸ் தங்கம் விலை 4,900 அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது. அதன் எதிரொலியாக இந்தியாவிலும் தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் புது உச்சங்களை தொட்டு வருகிறது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2,800 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,16,400 ரூபாய் என்ற புதிய வரலாற்று உச்சத்தை எட்டியுள்ளது. 1 கிராம் தங்கம் விலை 14,550 ரூபாயாக உள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் 99,520 ரூபாயாக இருந்த ஒரு சவரன் தங்கம் விலை கடந்த 23 நாட்களில் ஒரு சவரனுக்கு 16,880 ரூபாய் உயர்ந்துள்ளது. தங்கம் விலை உயரும் வேகம் அச்சம் தந்தாலும் திருமணம் உள்ளிட்டவற்றுக்காக வாங்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். ஒரு பவுன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. அரை பவுன் வாங்குறதுக்கே இப்போ யோசிக்கிற நிலைமை வருது. இப்போ ஒரு பேசிக்காக ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு 10 பவுன் போடுறனா கூட இப்போ ஒரு 10 பவுன்னா எங்கே, அதுவே 13 லட்ச ரூபா ஆச்சு. ஒரு மிடில் கிளாஸ்னு கண்டிப்பாக முடியாது. அப்போ வந்து கௌரவத்துக்காக நிறைய பேர் கடன் வாங்கி பண்ணுற சுச்சுவேஷன் அமையுது. இப்போ என்ன தான் ஒரு பூ புடவை வச்சாலும் அந்த இடத்துல ஒரு மோதிரம் போட்டால் தான் கௌரவம்னு ஆகி போயிடுச்சு. அந்த கௌரவத்துக்காக நம்ம இதை பண்ணியே ஆக வேண்டிய சூழ்நிலை. முன்னாடி இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் இப்போ யாரும் தங்கம் வாங்க முடியாது. தங்க ரேட்டை கேட்டாலே ஓடுற மாதிரி தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. லேடிஸ்க்கெலாம் நாங்களாம் நகைனாலே அப்படியே அவ்வளோ விரும்பி பார்ப்போம். இப்போ எங்களுக்கே இந்த சைடு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. தங்கத்திற்கு போட்டியாக வெள்ளியின் விலையும் தொடர்ந்து அதிகரித்து புது உச்சங்களை தொட்டு வருகிறது. வெள்ளி விலை இன்று கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 345 ரூபாயாக உள்ளது. இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 256 ரூபாயாக இருந்த 1 கிராம் வெள்ளியின் விலை 23 நாட்களில் கிராமுக்கு 89 ரூபாய் அதிகரித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் ஆபரண தங்க விலை 17% அதிகரித்துள்ள நிலையில் வெள்ளி விலை 35% ஏற்றம் கண்டுள்ளது. உதகையில் மீண்டும் உறைபனி கொட்ட தொடங்கியதால் குட்டி காஷ்மீராக அந்நகரம் மாறியுள்ளது. அங்கு நவம்பர் முதல் ஜனவரி வரை 3 மாதங்கள் குளிர்காலமாகும். கடந்த ஆண்டு நவம்பர், டிசம்பரில் மழை மற்றும் புயல் காரணமாக பனிக்காலம் தாமதமாக டிசம்பர் 2வது வாரத்தில் தான் தொடங்கியது. உறைபனி கொட்டியதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட போதும் அதை ரசிக்க சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வந்தனர். கடந்த சில நாட்களாக உறைபனியின் தாக்கம் குறைந்திருந்த நிலையில் வானிலை மையம் அறிவித்தபடி உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று உறைபனி அதிக அளவில் காணப்பட்டது. 2 days பிஃபோர் வந்தோம், இந்த அளவுக்கு பனி இல்லை இந்த பொங்கல் ஹாலிடேஸில். இப்போ வந்து பார்த்தா பயங்கரம் ரொம்ப பனியாக இருக்குது. -2 வரைக்கும் போயிருக்கு. காரில் புல்லில் இப்போ வரைக்கும் பனி இருக்குது. மணி 8 மணி ஆச்சு, இப்போ வரைக்கும் ஃபுல்லாக பயங்கரம் ரொம்ப பனியாக இருக்குது. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இப்போ மறுபடியும் நல்லாயிருக்கு. ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிறோம். ஜனவரி மாதம் ஒரு சின்ன மழை அடிச்சதுனால பனி கொஞ்சம் அதோட தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பனியோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. பொட்டானிக்கல் கார்டன், அப்புறம் ரேஸ் கோர்ஸ், இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு கொட்டி வச்ச மாதிரி சரியான பனியாக இருந்ததுங்க. நார்மலாக நாங்கள் 6-6:30க்கெல்லாம் வேலைக்கு வந்துடுவோம். ஆனால் இன்றைக்கி எங்களால் எந்திரிக்க முடியல, அந்தளவுக்கு சின்ன ஜாஸ்தியாக இருந்ததுங்க.
தாவரவியல் பூங்கா, தலைக்குந்தா, காந்தல், குதிரை பந்தய மைதானம், அவலாஞ்சி உள்ளிட்ட இடங்களில் அதிகமாக உறைபனி கொட்டியிருந்தது. வாகனங்கள் மற்றும் புல்வெளிகள் வெண்ணிறமாக மாறிய நிலையில் பனிப்பாளங்கள் கண்ணாடி போல காட்சியளித்தன. குறைந்தபட்ச வெப்பநிலையாக தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் -1 டிகிரி, தலைக்குந்தா, அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் -2 டிகிரி செல்சியஸ் என வெப்பநிலை பதிவானது. நாளை காலையும் உறைபனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வருவது செய்தித் துளிகள். தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாடு பக்கம் அடிக்கடி வரும் பிரதமர் திரு மோடி அவர்களே, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 3458 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்போது வரும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மறுவரையறையில் தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறையாது என்ற உறுதிமொழி எப்போது உங்கள் வாயில் இருந்து வரும்? பாஜக முகவர் போல் செயல்படும் ஆளுநரின் அராஜகம் எப்போது முடிவுக்கு வரும் என்றும் வலைதள பதிவில் வினவியுள்ள அவர், தமிழர்களை விட அதிகமாக தமிழ் பாசம் இருப்பதாய் காட்டிக்கொள்ளும் உங்களிடம் இருந்து தமிழுக்கான நிதி எப்போது வரும் என்றும் கேட்டுள்ளார். ஓசூர் விமான நிலையம், கோவை, மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போது ஒப்புதல் வரும்? கீழடி அறிக்கை எப்போது வெளியே வரும் என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியுள்ள முதலமைச்சர், தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதும் தோல்வியைத்தான் தரும் என்று தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதில் உள்ள சிரமங்களை களையும் நோக்கில் விதிமுறைகளில் சில தளர்வுகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. உள்ளூர் காளைகளும் வீரர்களும் பங்கு பெறுவதை உறுதி செய்ய ஏதுவாக ஆன்லைன் பதிவு முறையை மாற்றி அந்தந்த மாவட்ட அளவில் முடிவு செய்ய வழிவகை செய்யப்படும் என்று செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. போட்டியின் போது இறக்க நேரிடும் மாடுபிடி வீரர்களுக்கு உரிய நிவாரணம் அரசு சார்பில் வழங்கப்படும் நிலையில் அவர்களுக்கு ஆயுள் காப்பீடு கட்டாயம் என்ற விதி தளர்த்தப்படுகிறது. போட்டி நடத்துபவர்களிடம் முத்திரை தாளில் உறுதிமொழி பத்திரம் பெறப்பட்டு வந்த நடைமுறை ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பைக் டாக்ஸிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஊபர், ஓலா உள்ளிட்ட நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பைக் டாக்ஸிக்கு கடந்த ஆண்டு தடை விதித்தார். இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு விபு பக்ரு, நீதிபதி திரு ஜோஷி ஆகியோர் கொண்ட அமர்வு பைக் டாக்ஸிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் பைக்குகளை போக்குவரத்து வாகனமாக பதிவு செய்யவும் அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். ஓசூர் அருகே யானை கூட்டம் சேதப்படுத்திய பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரியுள்ளனர். கெலமங்கலம் அடுத்த சினகிரி பள்ளியில் விளைநிலங்களை யானைகள் துவம்சம் செய்து வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே எரகநள்ளியில் புகுந்த ஒற்றை யானையை வனத்துறையினருடன் பொதுமக்களும் இணைந்து சைரன் ஒலி எழுப்பி வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். புதுச்சேரியில் இருந்து புறப்படும் ரயில்களும் அங்கு வரும் ரயில்களும் வரும் 26ஆம் தேதி முதல் கூடுதல் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருப்பதி, புதுச்சேரி விரைவு ரயில் தக்கோலம், வில்லியம்பாக்கம், கருங்குழி நிலையங்களில் நின்று செல்லும். அதேபோல் சென்னை, எழும்பூர், புதுச்சேரி விரைவு ரயில் ஓலக்கூரிலும், புதுச்சேரி கச்சிக்குடா விரைவு ரயில் பெரம்பூரிலும் நின்று செல்லும். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்களுடன் பள்ளி மாணவர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குவாரி அமைக்கப்பட்டால் குடியிருப்புகள் சேதமடைவதுடன் விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர் ஆதாரம் பாதிக்கப்படும் என்று அவர்கள் கூறினர். நாகர்கோவிலில் தனியார் பொறியியல் கல்லூரியில் 2 நாள் திருக்குறள் மாநாடு இன்று தொடங்கியது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தமிழ் திறனறி தேர்வில் வெற்றி பெற்ற 1500 மாணவர்களும் மாவட்ட கல்வி அலுவலர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளனர். மாநாட்டில் தமிழர் பெருமிதங்களை குறிக்கும் வரலாறுகள் திரை மற்றும் ஓவிய காட்சிகளாக இடம்பெற்றுள்ளன. கவிதை, சிறுகதை எழுதுதல், பேச்சுப் போட்டி மற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் சாமந்தி பூ விலை கிலோ 10 ரூபாயாக வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தொப்பூர், நல்லம்பள்ளி, பாலக்கோடு, மரண்டஹள்ளி, காரிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு வண்ணங்களில் சாமந்தி பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. கிலோ 300 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகி வந்த சாமந்தி பூ விலை 10 ரூபாயாக குறைந்துள்ளது. ஏக்கருக்கு ரூபாய் 30,000 செலவு செய்துள்ள நிலையில் விலை வீழ்ச்சியால் 5,000 ரூபாய் கூட கிடைப்பதில்லை என விவசாயிகள் கூறினர். வருஷம் விற்கும், இந்த சுத்தமாக விற்கலை. கிலோ 15 ரூபா. இங்கேருந்து சேலம் போய் மெட்ராஸ் போய் அங்கே போய் 10 ரூபா 15 ரூபா. இதுக்கு செலவு மட்டும் 30,000 பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் 5,000 ரூபாய்க்கு போகல. ஆனால் வருஷம் இதை 15 ஆகும். ஆனால் விவசாயிகள் இந்த வருஷம் ரொம்ப நொடிச்சு எடுத்து பிடிச்சி ஒன்றுமே 10 ரூபா கூட மிச்சாங்கலை. ஆனால் கூலி கையில் தான் கொடுத்துட்ருக்கோமே தவிர சோத்துக்கே வெளியில் நிலைமை ஆகி போச்சு இந்த வருஷம். அந்த மாதிரி நிலைமையில் போயிட்டுருக்குது விவசாயம். பேர் என்ன பண்ணுறது?
ஈரோடு மஞ்சள் சந்தைக்கு இந்த ஆண்டிற்கான புது மஞ்சள் வரத்து தொடங்கியுள்ளதால் ஒரே நாளில் குவிண்டாலுக்கு 1400 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. கடந்த சில தினங்களாக வரத்து குறைந்திருந்த நிலையில் கர்நாடக மாநிலம் மைசூர், சாம்ராஜ்நகர் மாவட்டங்களில் இருந்து புது மஞ்சளை விவசாயிகள் கொண்டு வந்திருந்தனர். ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்று அதிகபட்சமாக குவிண்டால் 16,456 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 17,899 ரூபாய்க்கு ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 770 புள்ளிகள் சரிந்து 81,538 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 241 புள்ளிகள் குறைந்து 25,049 புள்ளிகளாக முடிவடைந்தது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் 5 வயது குழந்தைகளையும் குடியேற்றத்துறை அதிகாரிகள் தடுப்பு காவலில் அடைத்து வருவது மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி அதிமுக பெயரை குறிப்பிடாமல் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று கூறினார். 100 நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.